Unfortunately, I cannot speak German, which he spoke so well. English தெரியாதவங்க கூட இருப்பாங்க இல்லையா? நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுகிறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கிறேன். அதாவது எனக்கு சொல்ல வேண்டியது, இந்த கோவிலில் வந்து பூஜையெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மனசுக்கு சாந்தமாக இருக்கு. நீங்கள் எல்லாம் இந்த டெம்பிளில் வர்றவங்க தான் பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட என்னோட லைஃப்பை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். திருவனந்தபுரத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்தேன். ஆனால் 9 வயசு என்னோட அந்த ஆட்டோபயோகிராஃபியில் இருக்கு. ஆனால் கூட படிக்காதவங்க இருப்பாங்க. 9 வயசுல எங்கள் வீட்டு பேக்கில் இருக்கிற பின்னாடி இருக்கிற கார்டன் விளையாடிட்டு இருக்கும்போது இவரை தமிழ் சொல்லி ஒரு மகாயோகி அங்கே வந்தார். எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், எனக்கு இப்போ தெரியுது. பேக் காம்பவுண்ட் வாழ்க்கிட்ட ஒரு பெரிய இந்த ஜாக் ஃப்ரூட், மலையாளத்தில் சக்கை மரம் கீழே தூரிருந்து பார்த்தா ஜடாதாரி தலையில் ஜட ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் மாற்றம் கௌபீனம்னா போட்டு நினைக்கிறேன். அவர் கையால் என்னை கூப்பிட்டார். சின்ன வயசு, 9 வயசு, கொஞ்சம் பயப்பட்டேன். ஆனால் கூட நான் அங்கே போய் அவர் பக்கத்தில் போகிறேன். அது நல்லா ஹிந்தியில் பேசுகிறேன். எனக்கு கூட ஹிந்தி தெரியும். நான் எங்கள் வீட்டில் உருது பேசுகிறேன். அதனால் ஹிந்தியில் சொன்னேன். அவர் முதல்ல என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் யார அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி, தலையில் கை வச்சு, சாரி தலையில் கை வச்சு அந்த சமயம் எப்போ வருமோ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திருப்பி வீட்டுக்கு போ அப்படின்னு நடந்து பாதி தூரத்தில் வந்து அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு திருப்பி பார்க்கலாம்னு நினைச்சா காலை திருப்பத்துக்கு முடியல. அதனால நேரம் நடத்து அங்கே போய் திருப்பி பார்த்தா ஆனால் இது ஒரு காட்சியோ விஷயமும் இல்லை. இது ஆக்சுவலி நான் இங்கே எப்படி இருக்கிறேனோ நீங்கள் இருக்கு அப்படியே பார்க்கணும். அங்கே அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினச்சா நாக்கு வருது. அப்படியே இருக்கு. இந்த மாதிரி நிறைய வருஷம் யாருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. எங்கள் வீட்டிலே 19ஆம் வயசுல ராத்திரி தூங்கும்போது 1 மணிக்கு யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அதுக்கு முன்னே மெடிடேஷன் தியானம் பண்ணுது. இது வரும்போது தி ஃபர்ஸ்ட் டே நான் உட்கார்ந்து செய்வேன். அப்போ அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அதனால படுத்து கையை வச்சுட்டு கண்ணை மூடி இங்கே திருவருள் சொல்லி ராமகிருஷ்ண சுவாமி பிக்சர் பார்த்து
ஒரு எல்லா மனுஷன் உள்ளது எல்லா ஒரு ஜோதி கருண் ஜோதி, அதாவது திருவருள் ஜோதி, கருண் ஜோதி அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும்னா அது மேலே நிறைய கர்டன்ஸ், இந்த மாதிரி நம்ம கர்டன்ஸ் போட்டுக்கொண்டு நிறைய அது அடைஞ்சிருக்காது. அதை மாற்றணும். அதுதான் அது மாற்றத்துக்கு சாதனம் அப்படின்னா தியானம், ஜபம், பூஜை, கிரியா, இதெல்லாம் குரு பிரகாரம், குரு உபதேசம் பிரகாரம் பண்ணால் அந்த கர்டன் ஒவ்வொன்றா மாறி அந்த ஜோதி தெரியும் அப்படின்னு அங்கே அவர் பெருஞ்சோதி சுவாமிகளோட சமாதி இருக்கிற இடத்துல போனால் அங்கே பிரதிஷ்டை அந்த மாதிரி தான் செய்யும். 7 இந்த மாதிரி கர்டன்ஸ் போட்டு ஒவ்வொன்றா மாற்றும்போது உள்ள ஒரு தீபம் தெரியும். அதுதான் அந்த பிரச்சனை. அந்த தீபம் தான் சிவனுடைய ஜோதி அப்படின்னு சொல்லுவோம். பரமசிவன் விக்கிரகம் பார்த்தா கண்ணை மூடி இருக்கும்போது இங்கே ஒரு கண்ணு உழாது. அது ஞான ஜோதி, பெரும் ஜோதி பார்க்குற கண். அது எல்லா மனுஷனும் எல்லா மனுஷன் தமிழ் என்ன சொன்னாங்க, மனுஷனுக்கு சமஸ்கிருதம் எல்லா மனிதர்களுடையும் உள்ள அந்த ஜோதி இருக்கு. ஆனால் பார்க்கறது இல்லை, தெரியுது. இப்போ ராத்திரி தூங்கும்போது 12 மணிக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது தூக்கம் போயிடும். படுத்து இங்கே ஒரு ஜோதி இப்படி வந்து அது இப்படி ரவுண்டு பண்ணி அப்படிங்க வந்து இது 19 வயசானது வரைக்கும், அப்போ 10 வருஷம் இந்த தியானம் நடந்துட்டு வேற ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறது, காலேஜ் போகிறதெல்லாம் ஒரு சைடு. இது என்னோட ப்ரைவேட் தியானம். இது நடந்துட்டு 19வது வயசில் நான் நினச்சேன், இந்த குருவியை எப்படி கூட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நான் ஒரு கூட்டில் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு என்ன சொல்கிறது தாட் எல்லாம் ஒரு சிந்தனை ஒரு சிந்தனை. இங்கே வந்தால் நான் நல்லா படிச்சு கொடுத்தேன். அது அதில் இருந்து வெளியில் வரணும், இந்த கூட்டு போட்டி வெளியில் வரணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான ஒரு சின்ன மனசில். ஒரு நாளைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல, எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் நான் தான் பையன், ரொம்ப தான் பெரிய பையன் நான் தான், வேறெல்லாம் 2 என்னோட தங்கை. அவங்க என்னவோ பிஸ்னஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒரு நாளைக்கு நான் அங்கேருந்து விட்டுட்டு திருவனந்தபுரத்தில் இருந்து மெட்ராஸ் போய் தமிழ்நாடு அடுத்து சுற்றி லாஸ்ட் ஹிமாலயத்தில் ஹரித்வாரில் போய் அங்கே ரிஷிகேஷில் போய் ஆசிரமத்தில் கொஞ்சம் 6 மாதம் 7 மாதம் இந்த மாதிரி லாஸ்ட்டில் பத்ரிநாத்தில் போனால் இங்கே ஒரு வியாச குஃபா அப்படின்னு ஒரு குஃபை. அப்போ நான் அங்கே போய் அங்கே உங்களுக்கு தெரியுமோன்னு எனக்கு தெரியாது. பத்ரிநாராயணில் பூஜாரி வந்து கேரளாவில் இருந்து நம்பூதிரி அவங்க தான் இருப்பாங்க. இப்போ நான் யாரும் தெரியாது, அதனால் அவரை போய் பார்த்து மலையாளத்தில் பேசி எனக்கு இங்கே தங்கணும், நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், இடம் கொடுக்குறேன் 3 நாளைக்கு, ஆனால் நீ டைம் வேஸ்ட் பண்ணி இங்கெல்லாம் யாரும் குருவெல்லாம் யாரும் இல்லை. அவர் பூஜாரி யாரும் இல்லை, நீ காலேஜ் போய் படிச்சிருக்க, வீட்டுக்கு போய் எல்லாரும் வேலை செய்யணும். எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. இவரே என்ன மாதிரி சொன்னாங்க. நான் எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கேன். ஒரு டிப்ரெஷன் மாதிரி வந்து கங்காயில் குடிச்சு போகலாம், நெக்ஸ்ட் ஜென்மத்தில் எல்லாரும் வரணும் அப்படின்னு நினச்சி போகிறதுக்கு முன்னே அங்கே குஃபையில் நிறைய யோகிகள் இருக்காங்க.
கேள்வி போய் பார்த்துக்கலாம், லாஸ்ட் சான்ஸ், இல்லாட்டா இதுதான் நமக்கு வெறி அப்படின்னு நினச்சி நான் அங்கே போனேன். அப்போது குகையிலலாம் யாருமே இல்லை. போய் திருப்பி வந்து ஆசிரியர் கோயில் பார்த்தேன். அங்கே டீ போட்டிருக்காங்க. அப்படிங்க டீ போட்டிருந்தா யாரும் உள்ளே இருக்கலாம். உள்ளே போய் பார்த்தா உட்கார்ந்துருந்தவரை எங்கேயும் சொல்லியிருந்தாங்க. நான் 9 வயசில் பார்த்தேன். அவரே என்ன எனக்கு அப்போவே கொடுத்து அவரும் அந்த மாதிரி தான் சொன்னார். பார்த்த உடனே எல்லா இடத்துலையும் சுற்றி கணக்கி லாஸ்ட்டில் எங்கிட்ட வந்துருக்கியா ஹிந்தி. அவரை பார்த்தேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்களுடைய அப்படின்னு சொன்னால் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் கூட ஒரு 3 வருஷம் நான் மாநிலத்தில் பல இடத்துலையும் பல சிந்தனைகளும் பார்த்தேன். அங்கே நிறைய எனக்கு எதெல்லாம் அறிவு வந்திருக்கோ அதெல்லாம் அவரோட ஆசீர்வாதத்தோடு நான் படித்தது. அவர்கிட்ட இருந்த விஷயம் என்னன்னா, எங்கள் மந்திரம் கூட நமஸ்காரம் படித்தது சித்தருடைய நீதிப்பட்டவர். நான் படித்தது என்னன்னா, ஓம் நம சிவாய மந்திரத்தில் ஓம் உங்களுக்கு இந்த உலகம் எல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பிராணசக்தி நம சிவாய. அந்த சக்தி எங்கேருந்து வருதோ அதோட ஆரிஜின் சிவலிங்கம். சிவலிங்கம் பூஜை செய்கின்றோம், பிரதிஷ்டை பண்ணி. சிவலிங்கம்னா உலகத்தில் எங்கே இருக்கிற எனர்ஜி எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல. இங்கே பாம்பேயில் போய் ஆட்டோமிக் ரியாக்டர் பார்த்தா இதே மாதிரி சேர்த்து பெருசாக. அந்த மாதிரி பிராணமெல்லாம் உட்கொள்ளி உலகம் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கிறது தான் லிங்கம். அந்த லிங்கம் வெளியில் ஒரு லிங்கம் இருக்குது, அதே மாதிரி உள்ளில் ஒரு லிங்கம் இருக்கு. உள்ளில் இருக்கிற லிங்கத்தை கடவுள் சொல்லுவோம். கடவுள்னா உள் கடந்தால் தெரியல கடவுள். அது ஒரு பெரும் ஜோதி மாதிரி. சாதனை செய்கிறவர்களுக்கு அது தெரியும். அது தெரியாது, அனுபவம் வந்தால் யாரை பார்த்தாலும் அந்த ஜோதி திறந்துகிறதாலும் உங்களுக்கு தெரியாததாலும் யாருமே அந்த ஜோதி இல்லாதவர்கள் இல்லை. அந்த ஜோதியை காணுவதும் அனுபவிக்கிறதும் பார்க்கிறதும் தான் நம்ம செய்கிற யோக சாதனை எல்லாம். அந்த அனுபவத்துக்கு அப்புறம் நான் நினச்சேன், அவர் கூட ஹிமாலயத்தில் நல்லா சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா, இல்லை அவனுக்கு வேலை இருக்குது, போ கல்யாணம் பண்ணி நார்மலாக எப்படி இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அப்பொழுது இருந்து நான் திருப்பி வந்தேன். எனக்கு ஒரு ஃபேமிலி ஒய்ஃப் இருக்கார், குழந்தைங்க இருக்கிறாங்க. அது முஸ்லீம் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணால் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சி ஒரு ஹிந்து ஃபேமிலி கல்யாணம். 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆகி போச்சு. உலகத்தில் எந்த இடத்துலையும் யார் கூப்பிட்டாலும் போய் அவங்களுக்கு இதை பற்றி பேசுறது. இந்த ஜோதி திருவருள் ஜோதி எல்லாரும் உள்ளத்தில் இருக்கு. நெஞ்சில் எல்லாருக்கும் ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்தில் இருக்கிற ஜோதி எப்போதும் அதை பற்றி சிந்திக்கணும். அதே அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. யாரையும் ட்ரபிள் பண்ணாமல் நல்ல ஜீவிதம். எல்லா உள்ளத்திலும் அந்த ஜோதி இருக்கு என்ற விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுவாங்க, வேற என்னமோ அதை வச்சு ஜீவிதம் எந்த மாதிரி ஜீவிக்க முடியுமோ அந்த மாதிரி ஜீவிச்சு அந்த உள்ளே இருக்கிற ஜோதி உள்ளத்திலே இருக்கு. தியானம் பண்ணி அதுக்கு உங்கள்கிட்ட
ரொம்ப ஹையஸ்ட் மந்திரம் உங்களுக்கு இருக்கு, ஓம் நம சிவாய. அந்த ஓம் நம சிவாய சிவம், இந்த ஆல் பர்வேடிங் சுப்ரீம் பீயிங் தான் சிவம். அதோட ஒரு சின்ன ஜோதி நம்ம உள்ளில் இருக்கு. அதில் மனசை வச்சு பிரார்த்திக்கிறது. எப்போ ஆகும் ஒரு காலத்தில் நான் இந்த ஜோதியை கண்டுட்டுவேன் அப்படின்னு நினச்சி ஜீவிக்கிறது தான் ஜீவம். வேற எல்லாம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு நம்ம எல்லாம் வந்தவங்க எல்லாம் போகிறவங்க. இன்னைக்கு இருக்கிற 20 வருஷம் 15 வருஷம் முடிஞ்சா நான் எங்கே இருக்கிறேன்? யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. அந்த ஜோதி எப்பவும் இருக்கும். அந்த ஜோதி நம்ம நெஞ்சில் இருக்கிறதாக தியானிச்சா அதுதான் சாதனை. அது நம்ம காடுன்னு சொல்லலாம், சிவம்னு சொல்லலாம், எது வேணும்னா எந்த வேலை சொல்லலாம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கத்தில் ஹவுஸ் ஆஃப் ரிலிஜன்ஸ் கட்டியிருக்காங்க. எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் வர்றாங்க, எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்னுடைய தமிழ் ஸ்டாண்டர்ட் இல்லை. இவங்க தான் பேசுறது. நன்றி, வணக்கம். You understand Tamil? I understood part of it, the beginning of the autobiography. That day I spoke in Telugu. I don't know. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. சுவிட்சர்லாண்டில் பேர்னில் ரொம்ப நாள் ஆச்சா வந்து? எத்தனை வருஷம்? 26. ஸ்ரீலங்கா.